புரட்டாசி முடிஞ்ச முதல் ஞாயிற்றுக்கிழமை வீடு எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. இன்னைக்கு பாக்குறீங்க பண்டிகையை கொண்டாடுங்கடே. இதுக்குன்னே செய்யற மாதிரி அடுப்பும் அண்டாவும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதுல தண்ணி கொதிச்சு வரும்போது ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அதுல சேர்த்து நல்லா கொதிச்சு பதம் வந்த உடனே சாப்பாட்டை மட்டும் வெள்ளை துணியில வடிச்சு வச்சுட்டு அதே குண்டான்ல வேக வச்ச மட்டன்ல செஞ்ச மசாலாவை போட்டு அதுக்கு மேல சாப்பாட்டை ஃபில் பண்ணி இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறி மேல தட்டத்தை மூடிட்டு சிம்பு படத்தை போட்டோம். புரியல, தம் போட்டோம். அந்த கேப்ல சிக்கன் சில்லிய போட்டு தம்ம உடைச்சிட்டு சாப்பிட உட்காந்து முதல்ல குழந்தைங்களை சாப்பிட உட்கார வச்சாதான் நமக்கு ஒரு திருப்தி. வாழை இலையில சுட சுட மட்டன் பிரியாணியை ஆவி பறக்க போட்டு இவனை விட்டுட்டு சாப்பிட்டா கோச்சிக்குவான். அந்த சில்லியை கொஞ்சம் சேர்த்து நல்லா மெத்துன்னு இந்த மட்டன் பீஸோட ஒரு வாய் பிரியாணியை சாப்பிட்டு அடுத்ததா ஃப்ரை பண்ண சில்லியோட ஒரு வாய் பிரியாணி கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. நல்ல ஃபுட் என்னைக்கு ஒரு நல்ல எமோஷனை கொடுக்கும். அதுவும் வீட்லயே செஞ்ச பிரியாணிக்கு, அதுவும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு திருப்தியா இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த ஃபீலை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா, பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது தென்றல்.